பேங்கிள்ஸ் பார்ட் 2 வீடியோ. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணேன், என்ன கற்றுக்கிட்டேன்னு பார்க்கலாம். மிஸ்டேக் நம்பர் 1, 3 செட்டு பேங்கிள்ஸில் ஃபஸ்ட்டு செட்டு 2-3 டேஸில் டெலிவர் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நானும் ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஓகேன்னு சொல்லிட்டேன். இதில் என்னென்னா, அவங்க கேட்ட சைஸில் ரவுண்ட் பேங்கிள்ஸ் எங்கிட்ட இல்லை. உடனே லோக்கல் மார்க்கெட்டுக்கு போய் ஆட்டோலேயே போய் மெட்டீரியல் காஸ்ட்டை விட ஆட்டோ செலவு அதிகம் பண்ணிட்டேன். இதிலிருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்மக்கிட்ட மெட்டீரியல் இல்லைனா அர்ஜென்ட் ஆர்டர் எடுக்கக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன். மிஸ்டேக் நம்பர் 2, பேங்கிள் சைடில் காயின் ஒர்க் வச்சு கேட்டிருந்தாங்க. நானும் அதை பண்ணி டெலிவர் பண்ணிட்டேன். பட் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா காயின் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப மினிமலான டிசைன் விரும்புகிற பர்சன் போல். என்கிட்ட 2 சைஸில் காயின் அவைலபிள் இருந்தது. நான் அவங்க கிட்ட ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். இது என்னோட பெரிய தப்பு. தென் அவங்க கேட்ட சின்ன சைஸ்லேயே பண்ணி கொடுத்துட்டேன். மிஸ்டேக் நம்பர் 3, பேங்கிள்ஸ் டெலிவரி பண்ணும்போது ப்ரைஸ் கேட்டு ஷாக் ஆகிட்டேன்னு சொன்னாங்க. த்ரெட் பேங்கிள்ஸ்னாலே மெட்டீரியல் காஸ்ட், ஒர்க்கிங் ஹவர்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இதை வச்சு தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஸ்டார்டிங்லேயே நம்ம இவ்வளோ ஒர்க்குக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொல்லிட்டோம்னா அவங்க பட்ஜெட்குள்ளே இருந்தால் அவங்க ஓகே பண்ண போகிறாங்க. இல்லைனா மார்க்கெட்டில் லோ ப்ரைஸில் குவாலிட்டியாக எவ்வளோ பேங்கிள்ஸ் இருக்குது அதை ட்ரை பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் அவங்க மணி அண்ட் நம்ம டைமும் சேவ் ஆகும் இல்லையா. கடைசியாக நம்ம ஃப்ரெண்டுன்றதுனால வேறு வழியே இல்லாமல் என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.